பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சிவபெருமானுக்கும் பிரம்மதேவருக்கும் தலா 5 தலைகள் இருந்தன. இந்த 5 தலைகளால் பெற்ற ஞானத்தில் பிரம்மனுக்கு சிறு ஆணவம் இருந்தது. இதனை உணர்ந்த பார்வதி தேவி பிரம்மனின் அகந்தையை அழிக்க வேண்டும் என எண்ணினார். ஒரு நாள் அவர் பிரம்மனை நாதா என்று அழைத்தார். அதை கேட்டு பிரம்மன், உன் நாதர் யார் என்பது கூட தெரியவில்லையா என கூறினார். இதை கேட்ட அன்னை சிவபெருமானிடம், பிரம்மனின் ஆணவம் தனிய அவரின் ஒரு தலை கிள்ள வேண்டும். சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலைகளை அகற்றினார். இதனால் பிரம்மதேவர் சாபமிட்டார், இந்த தலை உன் கையில் ஒட்டிக்கொள்ளட்டும், பிச்சை எடுத்து உலகம் முழுதும் அலைவாய். இந்நிகழ்வை கண்ட சரஸ்வதி தேவி பார்வதியை சாபமிட்டார், நீ அழதை இழந்து கிழவியாக மாறி கொக்கிரதையை சூடி கந்தலாடையுடன் அலைந்து திரிவாய். தெய்வீக சாபங்களால் தொடங்கியது அங்காளம்மனின் திருவருளின் தொடக்க பாதை. சிவனுக்கும் பார்வதிக்கும் நேர்ந்த சாபத்தால் அவர்கள் இருவரும் உலகில் பல இடங்களில் அலைந்து திரிகிறார்கள். இறுதியில் பார்வதி திருவண்ணாமலையை அடைகிறாள். அங்கே உள்ள தீர்த்தத்தில் மூழ்கும் போது கிழவியூர் விலகி பழைய அழகு திரும்புகிறது. பிறகு கிழக்கு நோக்கி பயணிக்கிறார். இரவு ஆகிவிட்டதால் தாயனூரில் தங்குகிறார். குளிக்கும் போது தனது ஆரத்தை கழற்றி வைக்கிறார். அதிசயம், அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்குகிறது. பார்வதி அவளுக்கு ஆசீர்வாதம் அளித்து கூறுகிறார், நீ இங்கேயே முத்தாரம்மன் என்ற பெயரில் மக்களுக்கு அருள் வழங்குவாய். பின்னர் பார்வதி மேல்மலையனூருக்கு புறப்படுகிறார். அங்கு ஒரு பூங்காவனத்தில் புற்றுருவத்தில் அமைதியாக வீற்றிருக்கிறார். இங்கிருந்தே அங்காளம்மனின் பிறப்பு தொடங்குகிறது. பிரம்மனின் 5வது தலை வெட்டியதால் சிவனின் கையில் அந்த தலை சாபமாக ஒட்டி கொண்டது. அந்த சாபத்திலிருந்து விடுபட அவர் உலகம் முழுவதும் சுற்றினார். இறுதியில் மேல்மலையனூருக்கு மலையரசன் பட்டினம் எனும் புனித பூமிக்கு வருகிறார். அங்கு புற்றாக பார்வதி தேவி தங்கியிருந்தார். மகாவிஷ்ணு ஒரு தீர்வை கூறுகிறார். நவதானியங்களால் 3 உருண்டைகளை சமை. முதல் 2 சிவனின் திருவோட்டில் போடு, அவை பிரம்மனின் தலை சாப்பிடும். 3வதை போடுவது போலவே பாவனை செய்து கீழே விடு. உணவின் சுவையில் மயங்கும் அந்த தலை சிவனின் கையிலிருந்து கீழே விடும். அப்போது பார்வதி ஆங்கார உருவம் எடுத்து வலது காலால் அந்த தலையை மிதிக்க வேண்டும். அந்த நிமிட சிவனுக்கே ஒட்டியிருந்த பாவம் நீங்கியது. அவ்விடமே இன்று பாவ விமோசன தலமாக விளங்குகிறது. ஆனால் அங்காளம்மன் கோபத்தை தணிக்க தேவர்களால் முடியவில்லை. இறுதியில் தேவர்கள் மகாவிஷ்ணுவிடம் சென்றனர். விஷ்ணு சொன்னார், ஒரு அழகான தேரை உருவாக்குங்கள். அதன் உச்சியில் நானே கலசமாக மாறி அமர்கிறேன். அம்மன் அந்த தேரில் ஏறினால் அவளது கோபம் தானாகவே தணியும். அதை பார்த்த அங்காளம்மன் அதில் ஏறி அமர்ந்தார். தேவர்கள் தேரை வடம் பிடித்து சுற்றினர். அப்போதுதான் அம்மனின் கோபம் முற்றிலும் தணிந்தது. பூமாரி பொழிந்தனர். அம்மன் நெகிழ்ந்து கூறினார், இனிமேல் இந்த இடத்தில் கோவிலாக தங்கி என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரம் அளிப்பேன்.